பண்ணணும்னு நினச்சிட்டு இருந்தேன். அத நான் வெற்றிகரமாக இன்னைக்கு பண்ணிட்டேன். காலைல எழுந்த உடனே எனக்கு மைண்ட் ஒரு மாரி இருந்துச்சு. நான் ரீசென்ட்டா வந்து மேனிஃபெஸ்ட் நெறைய சொல்றாங்கல்ல. ஸோ அதுதான். பட் ஆனா இது நீங்க நிஜமா உங்க மனசார சொல்லி பாருங்களேன். சீரியஸாவே உங்க மைண்ட் வந்து ஒர்க் அவுட் ஆகுது. இது வந்து இம்ப்ளிமெண்ட் ஆகுது உண்மைய சொல்லணும்னா. நம்ம தாட்ஸ் நம்ம அது டே ரொம்ப நல்லாவே போகுது. இது வந்து நான் வந்து இன்னைக்கு ஜஸ்ட் லைக் தட் சொல்லல. நான் ஒரு 3 to 4 மந்த்ஸ் பிஃபோரே நான் சொல்லியிருக்கேன். அண்ட் எனக்கு என்னை சுத்தி நெறைய ப்ராப்ளம்ஸ் இருந்துச்சு. ஆனா இப்போ ஓ! அதான் ப்ராப்ளமா? சரி இட்ஸ் ஓகே அப்படின்ற மாரி என் பிரெயின் அந்த அளவுக்கு ட்ரெயின் ஆயிடுச்சு. ஸோ அதனால வந்து போர்ட்ல நான் என்ன நினச்சேன்னா, இதெல்லாம் எழுதுவோம். நம்ம விஷுவலைசேஷன் பண்ணிட்டே இருப்போம். சரி நான் ரீசென்ட்டா 2, 3 கோட்ஸ் எழுதி வச்சிருந்தேன். அதுக்கப்புறமா எங்கள் வீட்டு குட்டி பசங்கலாம் வந்தாங்கல்ல. ஸோ எல்லாமே அழிச்சிட்டேன். ஸோ மறுபடியும் நான் இன்னைக்கு ரீஸ்டார்ட் பண்ணலான்னு சொல்லிட்டு, அங்கங்க எனக்கு பிடிச்ச அந்த ரீல் இருக்கும் பார்த்தீங்களா? அந்த ரீல்லேருந்து நிஜமாவே நான் ஃபீல் பண்ணி பேசுகிற மாரி சில அஃபர்மேஷன்ஸ் இருந்துச்சு. ஸோ அதெல்லாமே நான் அந்த ஒயிட் போர்ட்ல எழுதியிருக்கேன். ஹேண்ட் ரைட்டிங் கொஞ்சம் கேவலமா தான் இருக்கும். பட் அ இத நம்மளுக்காக நம்மளே செய்றது. ஒரு சார்ட் எடுத்துக்கோங்க. அந்த சார்ட்ல வந்து பெருசு பெருசா எழுதி நீங்க எங்கெல்லாம் பார்ப்பீங்களோ, இல்ல எங்க உங்க பார்வை உங்க வீட்ல ரொம்ப நெறைய இருக்குமோ, அங்க எடுத்து ஒட்டுங்களேன். இதுல நீங்க நெறைய அஃபர்மேஷன்ஸ் எழுதியிருக்கோம்ல, அதுல ஏதாவது ஒண்ணு நீங்க சும்மா பார்க்கும்போது, படிக்கும்போது அப்படியே விசுவலைசேஷன் பண்ணி செஞ்சாலே, உங்களுக்கு வந்து அந்த பாசிட்டிவா எஸ் வி கேன் டூ இட் அப்படின்ற மாரி இருக்கும். ஓப்பனா ஒண்ணு சொல்லவா? யாராலுமே நம்ம ட்ரெயின் பண்ண முடியாது. நம்ம மட்டும் தான் நம்ம பிரெயின ட்ரெயின் பண்ண முடியும். அண்ட் யாரும் நமக்கு சப்போர்ட் பண்ண மாட்டாங்க. ஃபினான்ஷியலாவும் சரி, பர்சனலாவும் சரி. நம்ம லைஃப் நம்ம தான் பார்த்துக்கணும். ஸோ ட்ரை பண்ணுங்க. எனக்கு ஒர்க் அவுட் ஆயிருக்கு. ஸோ அதனால உங்களுக்கும் ஷேர் பண்ணணும்னு நெனச்சேன். ஸோ நெறைய பேருக்கு ஒர்க் அவுட் ஆயிருக்கு. நெறைய பேர் சொல்றாங்க தான் மேனிஃபெஸ்ட்ன்னு. இது மேனிஃபெஸ்ட்டா என்னன்னுலாம் தெரியல. பட் நீங்க உங்கள பத்தி ஸ்ட்ராங்கா பிலீவ் பண்ணுங்க. எனக்கு எல்லாமே நல்லதா நடக்கும்னு நீங்க நெனச்சீங்கன்னா, கண்டிப்பா நல்லதா நடக்கும். ஸோ இன்னைக்கு எல்லாருக்குமே நீங்க நெனச்ச மாரி எல்லாமே நடக்கணும்னு நானும் ப்ரே பண்ணிக்கிறேன். ஓகே பாய்.